ஹாய், இன்றைக்கி குட்டானா என்ன பண்ணுறாங்கன்னு பார்க்கலாமா? நைட்டு பசி எடுத்துக்கிச்சு, என்ன பண்ணுறது தெரியல. அதனால் சப்பாத்தி இருந்துச்சு, அதை பிச்சு வச்சுருக்கேன். இது வந்து ஃப்ரோசன் சிக்கன், அதை வந்து ஃப்ரை பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நான் இங்கே வெங்காய தக்காளி வதக்கி வச்சுருக்கேன். நான் வந்து சத்தம் இல்லாமல் பண்ணணும், ஏன்னா எங்கள் மம்மி நான்வெஜ் செய்யக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் நான் நான்வெஜ் செஞ்சுட்டு இருக்கேன். சத்தம் போட்டேன், நான் காலி. அதனால் இப்போது நம்ம வெங்காய தக்காளி நல்லா உப்பு போட்டு எண்ணெயில் வதக்கிக்கலாம். இப்போ நம்ம இதில் சில்லி பவுடர் போட்டுக்கலாம். அப்புறமா இதில் நம்ம கரம் மசாலா போட போகிறோம். போட்டுட்டு இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இதில் நம்ம வறுத்து வச்சு சிக்கன் போட்டுக்கலாம். இது ரெசிபிலாம் சொல்ல முடியாது, ஆனால் பசி இதுன்னு செஞ்சுட்டு இருக்கேன். இது லைட்டாக இது பண்ணிவிட்டு இப்போது நம்ம கட் பண்ணி வச்சுருக்க சப்பாத்தியும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த மாதிரி ஸ்டேஜில் நம்ம லைட்டாக சோயா சாஸ் ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் இது கூட நம்ம சில்லி சாஸ் ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு நம்ம எடுத்து சாப்பிட்லாம். நைட் நேரத்தில் சாப்பிடாதீங்க நிறைய. பாய். இப்போ கடைசியாக எங்கள் மம்மி வந்து பார்த்துட்டாங்க. ஆனால் சரி 12 மணி ஆயிடுச்சுன்னு விட்டு போயிட்டாங்க. நான் இப்போ ஃப்ரீயாக சிக்கன் சாப்பிட்லாம், நீங்களும் சாப்பிடுங்க. பாய். நான் இந்த ரெசிபியை நம்ம ரொம்ப பசியில் செஞ்சதுனால இந்த ரெசிபியை நான் உங்களுக்கு வந்து சரியாக சொல்ல முடியல. பட் நான் போட்ட இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் வச்சு நீங்களே உங்களுக்கு எப்படி தோணுதோ சமைச்சிக்கோங்க. இந்த ரெசிபிக்கு பேர் என்ன தெரியுமா? நத்திங் ரெசிபி. அவ்வளோதான். நீங்களும் என்ஜாய் பண்ணுங்கள், செஞ்சு சாப்பிட்டு. பாய்.